வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போனான். கொஞ்சம் கம்மி பண்ணுங்க மானிட்டர். ஜீசஸ் போதும். கவனிங்க, இந்த இடத்துல அரிமத்தியா ஊரான் அப்படின்னு போட்டிருக்கு. அரிமத்தியா அப்படின்னு சொன்னா உயர்ந்த இடங் அப்படின்னு அர்த்தம், உயரங்கள் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. அதாவது விவிலிய பின்னணியின் அகராதியில் கொடுக்கப்பட்ட அர்த்தம் என்னன்னா, ஆண்டவருக்கு இறந்த சிங்கம் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவருக்காக இறந்த சிங்கம் அப்படின்னு அர்த்தம். அந்த பட்டணத்தை சார்ந்தவன் தான் யோசேப்பு என்கிற ஒரு அந்தரங்க சீஷன். அல்லேலூயா. இவர் வந்து யூதர்களுடைய ஆலோசனை சங்கத்தில் ஒரு பொறுப்பாளி. யூதர்களுடைய ஆலோசனை சங்கத்தில் இவர் ஒரு பொறுப்பாளி. தன்னுடைய மத சடங்குகளை இல்லை மத வழிபாடுகளை, அந்த யூத மக்களுடைய ஒற்றுமை, அங்கே செய்ய வேண்டிய காரியங்கள், அதை குறித்து ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு சங்கத்தில் இவரும் ஒரு பொறுப்பாளியாக இருக்கிறார். ஆனால் அவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தார், இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டிருந்தார், அவர் இயேசுவை குறித்த மேன்மையான எண்ணம் இருந்தது. ஆகவே அவர் இரகசியமாக இயேசுவை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார். இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தார். அவருடைய உபதேசங்களை அவர் மிகவும் விரும்பினார். அவருடைய உபதேசங்கள் அவருக்கு பிடித்திருந்தது. ஆகவே இரகசிய சீசனாக வாழ்ந்து கொண்டு வந்தார். இயேசு வாழ்ந்த காலத்தில் நிறைய ரகசிய சீஷர்கள், ரகசிய சீஷிகள், அதாவது பெண்களும் நிறைய ரகசியமாய் அவரை அறிந்திருந்தாங்க. ஏன் அப்படின்னா, ஏன் பகிரங்கமாக வராமல் இவங்க ரகசியமாக இருந்தாங்கன்னு சொன்னால், யூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது அவர்தான் மேசியா என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் மேசியா, இரட்சகர் வருவார், ராஜா வருவார், அவர் அரண்மனையிலிருந்து வருவார் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அவர் அரண்மனையிலிருந்து வரவில்லை, ஒரு ஏழை வீட்டிலிருந்து வந்தபடியினால் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் வேதம் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் இருந்த போதிலும் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னு சொன்னால், தீர்க்கதரிசிகளை குறித்து அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் அவைகளை குறித்து நிறைய பேசப்பட்டிருக்கிறது. அதனால் என்ன பகிரங்கமான அற்புதங்கள் நடந்தாலும், எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் சொன்னாலும், யூதர்கள் சீக்கிரத்தில் யாரையும் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் நன்றாக ரபிக்கள், வேதம் படித்தவர்களே, வேதத்தை குறித்து அறிந்தவர்களே சில தடுமாற்றங்கள். ஆனால் சிலர் அவரை சரியாக புரிந்து கொண்டு அவருடைய செயல்கள், தீர்க்க தரிசனங்கள், ஏசாயாவினால் சொல்லப்பட்ட, சங்கீதக்காரனால் சொல்லப்பட்ட, பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலே நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்ட சில தீர்க்க தரிசனங்களை வைத்து அவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். அல்லேலூயா. இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவருக்கு மாத்திரம் ஒரு தெளிவான ரெவலேஷன் இருந்தது. பேதுருவுக்கு மாத்திரம் என்ன இருந்தது? ஒரு தெளிவான ரெவலேஷன். நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்னார். அதாவது தேவனுடைய குமாரன் அப்படின்னா எல்லாரையும் குறிக்கும். கிறிஸ்து என்னும் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய குமாரனாக நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படிங்கிறது உறுதியாகிறது. இதற்காகவே நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டு, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் பெயர். அப்போ அதற்காகவே இரட்சகராக தம்முடைய ஒரே பேரான குமாரனை அபிஷேகம் பண்ணுவித்தார் என்கிற ரெவலேஷன் யாருக்கு இருந்ததுன்னா, பேதுருவுக்கு இருந்தது. இப்படி நிறைய அவரை குறித்த புரிதல் உள்ளவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அப்படியாகத்தான் இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்புக்கும் அப்படிப்பட்ட ஒரு புரிதல் இருந்தது. ஆகவே ரகசியமாய் அவரோடு கூட சத்தியத்தை அவர் அறிந்து கொண்டார், அவரோடு சம்பாஷித்தார். ஆனால் பகிரங்கமாய்
அவர் செய்யவில்லை. ஏன்னு சொன்னால் அவர் யூத ஆலோசனை சங்கத்தில் இருக்கிறனால அவர் என்ன பண்ணல, பகிரங்கமாய் தன்னை வெளிக்காட்டி கொள்ளவில்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் ரகசியமாக இருந்தார். அதே அதிகாரத்தில் 39ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 19:39. ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். கவனிங்க, இங்க பாருங்க, இவரும் ரகசிய சீஷன் தான். நிக்கோதேமு இவரும் யாரு தான்? ரகசிய சீஷன் தான். நீங்க இதே யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போனீங்கன்னா அவரிடத்துல மறுபிறப்பை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், மறுபடியும் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கணுமா, அது சாத்தியமா அப்படிங்கிறத பேசுகிறார். அவர் சொல்கிறார், மனுஷன் ஜலத்தினால் மாத்திரமல்ல ஆவியினால் பிறக்கணும் அப்படிங்கிறத, பிறப்பை குறித்து, மறுபிறப்பை குறித்து, ரட்சிப்பை குறித்து இந்த நிக்கோதேமு கிட்ட பேசுகிறார் அவர். அல்லேலூயா. அவரும் ஒரு ரபி தான். அவரும் யார் தான்? ஒரு போதகன் தான். அவர் கேட்குற, இஸ்ரவேலில் நீ போதகனாகிறது உனக்கு என்ன பண்ணல, இது தெரியலையே அப்படின்னு கேட்குறார். அல்லேலூயா. வேதத்தில் தேறினவராக இருக்க உனக்கே அது தெரியலையா அப்படின்னு கேட்குறத நீங்கள் இந்த 3ஆம் அதிகாரம் வீட்டில் போய் படிங்க. ஏற்கனவே நிறைய பேசியிருக்கேன், அதெல்லாம் பேசினா நேரம் ஓடிடும். அதனால் சுருக்கமாக முடிக்க விரும்புகிறேன். அப்போ அவர் அங்கே சொல்கிறார், அப்போது 2 ரகசிய சீஷர்கள். அல்லேலூயா. எப்படி 2? ஏன்னா நிக்கோதேமும் யூதர்கள் மத்தியில் ஒரு மதிப்புள்ளவனாக, வேதத்தை அறிந்த ஒரு போதகனாக அவரும் இருக்கிறாரு. அப்போ 2 பேருமே யூத கலாச்சாரத்தை குறித்து நல்லா தெரியும். ஆனால் இவருடைய உபதேசங்களை, சத்தியத்தை கேட்டு அவங்களுக்கு தெரியுது, இவர் தான் ரட்சகர், இவர் தான் மேசியா அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் பகிரங்கமாய் வெளியே யூதர்கள் மத்தியிலே சொல்ல முடியவில்லை. அல்லேலூயா. இதை போல கூட நம்ம நிறைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அவங்க சூழ்நிலை சரியில்லாமல், குடும்ப சூழ்நிலை, சில பிரச்சனைகளில் சிக்கி கொண்டு அவங்க ரகசியமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ அந்தரங்கம் நம்ம நினச்சிக்கிறோம், அந்தரங்க சீசன் இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் நாங்கள் தாங்க பயங்கர பக்தி. கிடையாது. அதனால் யாரையும் நாம் உதாசீனப்படுத்தவோ அவர்களை இதுவாக நினைக்கவோ கூடாது. கவனிச்சு பாருங்க, பகிரங்கமாக இருந்த சீஷர்கள் 12 பேர், 70 பேர், 120 பேர், 600 பேர், யாரும் அங்கே காணோம். ஆனால் யாருக்குமே தெரியாத 2 சீஷர்கள் இயேசுவின் சரீரத்திற்காக நிற்கிறார்கள். அல்லேலூயா. ஆமாம், பகிரங்கமாக எப்படி, அதாவது வாழ்க்கை ரொம்ப முக்கியம். பகிரங்கமாக வாழ்ந்தாலும் அந்தரங்கமாக வாழ்ந்தாலும் கர்த்தருக்கென்று நிற்கிறோமாங்கிறதா முக்கியம். யாருக்காக நிற்கிறோமான்றது முக்கியம், கர்த்தருக்கு நிற்கிறோமாங்க தான் முக்கியம். வெளியே ஆக்டிங் கொடுத்துடலாம், பரிசுத்தத்தை போல் ஆக்டிங் கொடுத்துடலாம், பக்தி வைராக்கியத்தை போல ஆக்டிங் கொடுத்துடலாம், வாயிலே நல்லா வடை சுடலாம், நான் கர்த்தருக்காக இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன், அதெல்லாம் செஞ்சிடலாம், பணத்தை கொடுத்துடலாம், எல்லாத்தையும் கொடுத்துடலாம். உன் இருதயத்தை கொடுக்க முடியுமா? உன் பணம் பொருளாக உங்ககிட்டயே வச்சுக்கோ, உன் இருதயத்தை அவருக்கு முழுசாக கொடுக்க முடியுமா? அல்லேலூயா. அதுதான் அவருக்கு வேணும். உன் ஆத்துமா தான் அவருக்கு வேணும். அல்லேலூயா. மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் கூட வந்தாங்க சீஷர்கள். இவங்க எல்லாமே இருந்துச்சு, விட மனசா இல்லை. ஆனால் அவங்க மனசை முழுவதுமாய் கர்த்தரண்டை கொடுத்திருந்தார்கள். துணிந்து. இன்னொரு அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம், வாசிக்கலான்னு நினைக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் வாங்க. லூக்கா 23. பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாரா? உத்தமனும் நீதிமானுமா இருந்தார். அவன் யூதருடைய பட்டணங்கள் ஒன்றாகிய, பாருங்க, அந்த அரிமத்தியாக்காரனுக்கு பேர் யோசேப்புக்கு என்ன பேர் வச்சிருக்காருன்னா உத்தம நீதிமானா. எப்படி? உத்தமனும் நீதிமானுமா. அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, ஒரு அந்தரங்க சீசன் உத்தமனா நீதிமானா வாழ்ந்திருக்கிறான். நிறைய பேர் இன்னைக்கு பகிரங்கமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் உத்தமர்களாக வாழ முடியல, நீதிமான்களாக வாழறதில்ல. ஆனால் ரகசியமாக வாழ்கிறவன் உத்தமனா நீதிமானா வாழ்ந்துட்டு இருக்கிறான். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பகிரங்கமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கலாம். அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கணும் தெரியுமா? உத்தமனா இருக்கிறியா, நீதிமானா இருக்கிறியாங்கிறத பார்க்குறார்.
அல்லேலூயா. அதுதானே அவருக்கு தேவையா இருக்குது. இன்னைக்கு அது அந்த உத்தம வாழ்க்கை தான். அவர் மாத்திரமே, அவருடைய நீதி மட்டும்தான் என் வாழ்க்கை அப்படின்னு இருக்கிறோமா? அதைத்தானே அவர் விரும்புகிறார், அதைத்தானே அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. யாரும் போய் கேட்கல. பேதுரு ஒரு பக்கம் சத்தியம் பண்ணிட்டு அவர் யாருன்னே தெரியாது ஓடி போயிட்டார். மற்ற சிஷ்யர்லாம் எல்லாம் சிட்டு மாதிரி பறந்துட்டானுங்க, ஒருத்தர் கூட இல்லை கூட. அல்லேலூயா. ஆனால் வசனம் சொல்லுகிறது, மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் படிங்க. கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர அவர் எதுக்கு காத்துட்டு இருந்தாரா? தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டார். ஆமா, அல்லேலூயா. இங்க ஒன்று, அவர் உத்தமனா வாழ்ந்திருக்கிறார் யோசேப்பு. இரண்டாவது, நீதிமானா வாழ்ந்திருக்கிறார். அவருடைய ஏக்கம் எல்லாம் என்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் இங்க வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தார். யூதாஸ் ஏன் ஃபெயிலர் ஆனார் தெரியுமா? இயேசு ராஜாவாயிடுவாரா, நாம வந்து அங்க ஒரு மந்திரி ஆயிடலாமா நினைச்சாரு. அது இந்த ராஜ்யத்துக்கு எதிர்பார்த்தாரு அவரு. ஆனா இங்க இருக்கிற யோசேப்பு எதை எதிர்பார்த்தாருன்னா, தேவனுடைய ராஜ்யம் வரணும், எங்க ராஜா ஆளணும், உலகம் முழுக்க அவருடைய ஆளுக வரணும்னு நினைச்சாரு. இந்த ராஜ்யத்தை விரும்பலாம் கர்த்தர் நேசிக்கிறார். அவர்களுக்கு தான் சில பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பிலாத்துவினிடத்துக்கு போறார். ஏன்னா யூதர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேல பயங்கரமான பழி சாட்டி இருக்கிறாங்க. அவர் வந்து ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாரு. அவர் எல்லார்ட்டையும் எப்படி சொல்லிட்டு திரிகிறாருன்னா, நான் தான் யூதர்களாம் ராஜான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, அவரை நீங்க சும்மா விடலாமா? யாரு? யூதர்களே, வேத பாரக பரிசேயர்களே என்ன பழி சொல்றாங்க? உங்களுடைய ரோம ராஜ்யத்திற்கு விரோதமாக இவர் எழும்பியிருக்கிறாரு, கலகம் பண்றாரு, ஆலயத்தை இடிப்பங்கிறாரு, 3 நாளில் எழுப்பிடுவாங்கிறாரு, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு, இவரை நீங்க சும்மா விடலாமா அப்படின்னு கலகம் பண்ணியிருந்தாங்க. அல்லேலூயா. யாரு கூட இருந்தவங்க? இந்த யோசேப்புடைய சங்கத்தில் இருந்தவங்க. அவர் கூட இந்த சங்கத்தில் கூட இருந்தவங்கெல்லாம். இவர் எதுவுமே பேச முடியாமல் அப்போ இருந்திருக்காரு. யோசிச்சு பாருங்களேன். சில நேரம் சில இடங்களில் பேசக்கூடிய இடங்களில் கூட நாம் சில நேரம் பேச முடியாமல் மௌனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் வந்து விடுகிறது. ஆனால் அவனுக்குள்ளே எவ்வளோ மனசு போராடி இருக்கும்ல. படுபாயில் எல்லாரும் மாட்டி விட்டீங்களாடான்னு அவர் இருதயம் அவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம் இல்லை, அவ்வளோ துடிச்சிருக்கோம். என்னால் அவரை காப்பாற்ற முடியலையே, அவருக்கு உதவி செய்ய முடியலே என்று அவருக்கு அவ்வளவு போராட்டம் இருந்திருக்கும். ஆனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று காத்து கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஒருவேளை தேவன் அவருக்கு ஒரு ரெவலேஷன் கூட கொடுத்துருக்கலாம், இது சரியான காலம்தான் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார். பிலாத்துவினிடத்தில் போய் கேட்கணுன்னா, யூதருக்கு ராஜாவாய் கலகம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்குதுல்ல, ஆமாம் தானே? அப்போ அவருடைய சரீரத்தை போய் கேட்கணுன்னா ஏதோ ரோம அரசாங்கத்துக்கு விரோதமான கலகம் இல்லை. அப்போ அந்த ரோம அரசாங்கத்தின் பிலாத்து தான் அதிபதி இல்லை. அவர்கிட்ட போய் கேட்கணுன்னு என்ன வரணும்? தைரியம் வரணும். முதல்ல துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை எனக்கு கொடுங்க. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, துணிந்து நிற்க வேண்டிய நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் துணிந்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. கோழைகளைப் போல ஓடிவிடக்கூடாது, யாரையும் உதாசீனப்படுத்திடக்கூடாது, யாரும் அசட்டை பண்ணப்படக்கூடியவங்கள. ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம அசட்டையாக நினச்சிருப்போம், இவங்க பிரயோஜனப்பட மாட்டாங்கன்னு நினச்சிருப்போம். அப்படி நினச்சிடாத. திடீரென்று ஒரு நாள் பிரயோஜனப்படமாட்டேன்னு சொல்கிற ஒரு ஆள் உனக்காக அங்கே நிற்க கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். நமக்காக அவங்க நிற்பாங்க. நாம் அவங்கள ஒரு பெருசாகவே நினச்சிருக்க மாட்டோமே, அவங்க இவங்க தேவைப்படுவாங்கன்னு நினச்சிருக்க மாட்டோம். ஆனால் அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனாக அங்கே நிற்பாங்க. நான் இது என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் பார்த்துட்டு சொல்கிறேன், என் பிஸ்னஸில் என்னுடைய மினிஸ்ட்ரியில் கூட நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அப்படியே யோசிச்சு கூட பார்க்க முடியும், இவங்களா அப்படி ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவர்கள் இருதயம் தேவனுக்கென்று கொடுக்கப்பட்டிருந்தது, அவங்களுடைய ஆத்துமா தேவனுக்கென்று கொடுக்கப்பட்டிருந்து யாரை கொண்டு எப்போ என்ன செய்வார்னே தெரியாது. ஆமாம், அவருக்கு நீங்கள் உங்கள் இருதயத்தை முழுசாக கொடுக்குறீங்களான்னு தான் முக்கியம். இவங்களா, இவரா, இந்த ஆளா, இந்த நபரா, இந்த பையனா சொல்ல முடியாது.
தேவன் யாரை வேண்டுமானாலும் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் கரங்களில் எடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ 2 பேரும் அப்போ அந்த பிலாத்துவின் இடத்துல போய் கேட்குறாரு. படிங்க 44 படிங்க பார்க்கலாம். மார்க் 16:44. இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைப்பித்து அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். அல்லேலூயா. ஆமா, இதற்குள்ளே செத்துட்டாரா? அங்க போயிட்டு இந்த ஒரு போர் சேவகன் போய் ஈட்டில குத்தி அந்த செக் பண்றான், விழாவில் குத்தி. அங்கே தண்ணீரும் ரத்தமும் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவன் குத்தினம் பைத்தியம் ஆயிட்டானா, ஒரு சரித்திர பின்னணி சொல்லுகிறது. அவன் என்ன ஆயிட்டானா, பைத்தியமார ஆயிட்டானா. அவன் அங்கிருந்த ஒரு சீஷன், அந்த 100க்கு அதிபதி, அவர் பார்த்துட்டு மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் தான் என்று சொன்னார். நான் நினைக்கிறேன் ஒருவேளை மேபி இந்த 100க்கு அதிபதி யாரா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன்னா, அப்போஸ் நடவடிக்கையில் சொல்லப்பட்ட 100க்கு அதிபதியாக இருக்கலாம், கொர்நேலியுவா இருக்கலாம் மேபி. அல்லேலூயா. இப்போ அந்த 100க்கு அதிபதி பார்த்து அவர் சொல்கிறாரு, 100க்கு அதிபதினால் அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினிடத்து கொடுத்தான். அவன் வாங்கி போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்தான். அல்லேலூயா. அப்போ நம்ம இங்கே வந்துடுவோம். அல்லேலூயா. அந்த கல்லறையில் அந்த அவருடைய சரீரத்தை வாங்கிட்டு வரும்போது நிக்கோதேமு என்ன பண்ணாருன்னா, அவர் பாருங்க, அவர் பங்குக்கு வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல். ஒரு ராத்தல்ங்கிறது நார்மல் ராத்தல் 35 கிலோ, ராஜராத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 60 கிலோ இல்லை 65 கிலோ மேபி இருக்கும். அப்போ அது 100 ராத்தல் கொண்டு வந்து அந்த இடம் முழுக்க போட்டு அவர்கிட்ட கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்களாம், அடக்கம் பண்ணினார்களாம். யார் சேர்ந்து? ஆமாம், அந்த கல்லறை ஒரு ஐஸ்வர்யவானுடைய கல்லறை என்று வேத வசனம் சொல்லுகிறது. படிங்க பார்க்கலாம். 41 யோவான் 19ஆம் அதிகாரம் 40 படிங்களேன். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ண முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலமும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. ஆமா, ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறை இருந்துச்சான். ஏன்னா இதெல்லாம் தீர்க்க தரிசனம். அது ஒரு பணக்காரன் இருந்தது. அந்த கல்லறை யாருது? ஆமாம், நார்மலாக கல்லறை வாங்கினாங்கன்னா ஒரு குகை. இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் சாராளுக்கா ஒரு கல்லறை, மக்பேலான்னு ஒரு கல்லறையை வாங்குறாரு. அந்த கல்லறையை அவங்க ஃபேமிலியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது ஒவ்வொரு பாடி என்ன பண்ணுவாங்க, உள்ளே வச்சு அடக்கம் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஒரு புது கல்லறை ஒருத்தர் வாங்கி வச்சுருக்கார், ஒரு பணக்காரந்து. அந்த கல்லறை யாரும் என்ன பண்ணலையா, யூஸ் பண்ணவே இல்லையா, புதுசு, ஃப்ரெஷ்ஷு. அப்போ வேதம் ஏற்கனவே சொன்னபடி ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 53:9 எடுங்க பார்க்கலாம். 53:9. துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததில்லை. அவங்க என்ன பண்ணணும்னு நினைச்சாங்க, துன்மார்க்கர் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பொதுவான கல்லறையில் போட்டுடணும், அவரை உதாசீனப்படுத்தணும்னு நினைச்சாங்க. ஆனால் அப்படி நடக்கலை. ஒரு ஐஸ்வர்யவானுடைய கல்லறை அவருக்காக வைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. நீங்கள் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா தோண்டப்பட்ட துறவின் குழியை நோக்கி பாருங்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. ஏசாயாவில் 51:1 படிங்க பார்க்கலாம். அதை நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. ஆமா, ஒரு மலையில, அந்த குகையில கபாலஸ்தலம் என்கிற மண்டையோட்டு மலை, அதுக்கு பேர் என்ன மலை, மண்டையோட்டு மலை என்கிற கபாலஸ்தலம் என்கிற அந்த இடத்துல இருக்கிற அந்த கல்லறையில் வைக்கப்பட்டது. அல்லேலூயா.
யாரு எந்த சீஷரும் இல்லை, ஆனால் அந்தரங்கமாய் வாழ்ந்த சீசன் அவருடைய சரீரத்தை கொண்டு வந்து அடக்கம் செய்தான். அல்லேலூயா. அவருடைய சரீரத்தை கொண்டு வந்து அடக்கம் செய்தார்கள். யாரும் அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்பும் நிக்கேதேமு என்கிற ரபியும் சேர்ந்து கொண்டு வந்து அடக்கம் பண்ண. 2 பேருமே ரகசிய சீஷர்கள் தான். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் மிக முக்கியமானது. இன்னைக்கு பரிசுத்த பந்தியை நிறைய பேர் அசட்டை பண்ணுறத, உதாசீனமாக எடுக்கிறத, சும்மா அப்படி போகிற போக்கில் எடுத்துகிட்டு போகிறதுலாம் இருக்காங்க. நான் இடையில அது இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அது விலையேற பெற்றது. அது பரிசுத்தமாய் தேவனுக்கு பயந்து அவருடைய சரீரத்தை புசிக்க வேண்டும். ஒரு இரத்தத்தை அப்படி தான் பானம் பண்ணணும். சும்மா உதாசீனமாக ஊரில் பண்ணுற அட்டகாசெல்லாம் பண்ணிட்டு வந்து எடுத்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, இது நிமித்தம் உங்களில் பலவீனர்கள் எழும்புவார்கள். அல்லேலூயா. சிலர் மரித்தும் போய் சீக்கிரமாக செத்து போயிருக்கிறான். பரிசுத்த அப்பத்தை பயபக்தியோட புசிக்கணும். அல்லேலூயா. எனக்கு நான் கேள்விப்பட்ட பிரசித்தி பெற்ற எஸ்ஐகே பிரான்சிஸ் அண்ணா அவங்க சொல்லுவாங்க, எங்கள் பெற்றோர்கள் அவங்க தினந்தோறும் அப்பம் புசிக்கிறார் வீட்டில். தினந்தோறும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் ரத்தத்தையும் பானம். அதனால கர்த்தர் அவர் நோய்களெல்லாம் நீக்கி காலங்கள் என்ன பண்ணுறார், கூட்டி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், பர்சனலாக அவங்க ஜோமணி பரிசுத்த சரீரத்தை புசிக்கிறாங்க. கவனிங்க, நிறைய நேரங்களில் நிறைய பேருக்கு பரிசுத்த அப்பத்தை, அதாவது இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை பயபக்தியோடு புசிக்கும் போது வியாதிகள் சுகமாகிவிடும். தெரியுமா? சில வரங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பரிசுத்த அப்பத்தை புசிக்கிறதுல அசட்டை பண்ணிடாதீங்க. அது உங்களுக்கு பலவீனத்தை கொண்டு வந்துடும், பிரச்சனை கொண்டு வரும். நிறைய பேருக்கு புரியாது, சொன்னால் கேட்க மாட்டாங்க. அதனால் நான் பாவம் பண்ணிட்டேன், இன்னும் கேடு அதிகமாகிடும். லிசன், நான் சொல்கிற புரியுதா? நீங்கள் பரிசுத்த அப்பத்தை புசிப்பதற்கு நீங்கள் ஆயத்தம் பண்ணியே ஆக வேண்டும். நீங்கள் ஆயத்தம் ஆகியே ஆக வேண்டும். புரியுதா? அதற்கு நீங்கள் உங்கள் அது விதி. பஸ்காவை ஆசரிக்காதவன் அறுப்புண்டு போவானா? ஆமா, தேவனோடு கூட உனக்கு தொடர்பு இல்லாமல் போயிடுங்கிறார். அப்போ கவனிங்க, இந்த மாதம் ஆயத்தம் இல்லை, போன மாதம் ஆயத்தம் இல்லை. ஆயத்தமாகு, உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள், உன்னை சரி செய்து கொள். ஆண்டு சமூகத்தில் உபவாசித்து அழுது மன்னிப்பு கேள், அல்லது கண்ணீரோட மன்னிப்பு கேள். உன் இருதயமும் தேவனுடைய இருதயம் ஒன்றாக மாறட்டும். அல்லேலூயா. ஆனால் நிறைய பேர் உதாசீனப்படுத்துறது, பார்த்துக்கலான்றது, அது ரொம்ப பிரச்சனை வந்துடும் உங்களுக்கு. அல்லேலூயா. ஆமாம், அதனால் சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ அதனால தாங்க நான் பந்தி எடுக்கிறதுல. சூப்பரு, பந்தி எடுக்காத, நீ பரலோகமே போக மாட்டேன். லிசன், பரிசுத்த பந்தியை சரியாய் ஆசரிக்க வேண்டும். ஒரு ரத்தத்தை சரியாய் பானம் பண்ண வேண்டும். நீ பயத்தோட வாங்கி நீ புசிச்சுட்டு பாரு, அன்று மாலையே உன் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை, அன்னைக்கு அப்போ அந்த செகண்டில் உனக்கு அற்புதம் செய்யலைன்னா கேளு. பயமே கிடையாது. கொடுத்தாங்களா நல்லா இதில் இந்த ஒரு சவுக்குறதுல அல்ல. உனக்கு தெரியுமா, எங்களுக்கு வேஃபர் வாங்கி கொடுக்குறது ரொம்ப நேரம் பிடிக்காது. சீப்பு தான் வேஃபர், நாக்கில் வச்சா கரைஞ்சிரும். கிரேப் ஜூஸ் நிறைய விற்குது, வாங்கி தண்ணியில் கலந்து என்ன பண்ணலாம். எதுக்கு எங்களுக்கு மேலே நான் பாசமாக சொன்னேன், உன்னால் முடிகிற காலங்களும் நீ செய். என்னால் முடிகிற கால வரையும் செய். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு இன்னும் அந்த அப்பத்தை செய்யும்போது நான் சொல்கிறேன், பாசமாக சேர்த்தான்னு சொல்ல. ஒருவேளை நீங்கள் ஊழியத்துக்கு வந்தாலும் சொன்ன அப்பத்தை சுடும்போது, இந்த திராட்சை ரசத்தை ப்ரிப்பேர் பண்ணும்போது கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் செய்யுங்க. தேவ மகிமை அதில் இறங்கும். வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஸ்தோத்திரம் பண்ண யாருக்கிட்ட உள்ளே சேர்க்கக்கூடாது. அந்த டைமில் கிச்சனில் யாரையும் உள்ளே சேர்க்கக்கூடாது. ப்ரைஸ் பண்ணி துதிச்சு முடிஞ்சால் உபவாசி ஜெபம் பண்ணி அந்த அப்பத்தையும் அந்த திராட்சையும் ப்ரிப்பேர் பண்ணி அதை புசிக்கும் போது வியாதி உங்களை தொடவே தொடாது. அல்லேலூயா. கர்த்தர் மாற பண்ணுவார். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமாம், யாரையும் உதாசீனப்படுத்தாதீங்க. அந்தரங்கமாக இருக்கிறவங்க எத்தனையோ பக்திமான்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. தெரியுமா? அவங்க உருவத்தை கண்டோ அவங்கள கண்டு என்ன பண்ணிடாதீங்க,
சீப்பாலாம் நினச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. இந்த அனுபவம் எனக்கும் பர்சனலாக சிலர்லாம் உண்டு. ஆச்சரியமாக இருக்கும். வசனத்தை சும்மா அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க, அவ்வளோ க்ளீனாக சொல்லுவாங்க, அவ்வளோ அவங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஹல்லேலூயா. அவங்க பக்கத்தில் பஸ்ஸில் வரவங்க கடவுளுக்கு பயந்த பொட்டி உள்ள பெருசு உட்காந்துருப்பாங்க, கடவுளுக்கு பயந்தவங்கள இருப்பாங்க. நீ பாட்டுன்னு விடா விடா விடான்னு பேசிட்டு யாரும் நம்மளை பார்க்கல வாயை விட்டுன்னு வச்சுக்கா, எவ்வளோ அசிங்கம் இல்லை. உன் பக்கத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை உட்காந்துக்குது, நீ அவங்க பொட்டை பார்த்து அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்த கணக்கு போடாத. அவர்கள் உள்ளுக்குள்ளே கத்தருக்குள்ளே இருந்துட்டு இருப்பாங்க. நீ அங்கே வாயில் பெரிய இது மாதிரி அது மாதிரிலாம் பண்ணிட்டு வச்சுக்கோ, உன்னை கர்த்தர் பார்த்துட்டு இருக்கார். நிறைய பேர் நாங்கள் கேள்விப்படுறோம், விசுவாசியிலும் அவிவிசுவாசித்தனமாக அதாவது அவிசுவாசியிலும் மோசமான விசுவாசிகளா இந்த பிள்ளைங்க ரொம்ப மோசமாக இருக்கிறவங்களா இருக்காங்க. லிசன், கவனிங்க. உங்கள் பக்கத்திலேயே நல்லா அறிந்தவங்க இருப்பாங்க. ஒரு காலகட்டம் ரொம்ப கிறிஸ்துக்குள்ளே வாழ்ந்துருப்பாங்க, ஏதோ குடும்ப சூழல போயிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே அந்த கர்த்தருக்குள்ள பயம் இருந்துக்கிட்டே இருப்பான். அவங்க உங்களை பார்க்குறாங்க தெரியுமா, நம்மளை பார்க்குறாங்க, என்னடா எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே, அவங்க உள்ளுக்குள்ளே பேசிட்டு போயிடுவாங்க. நல்லா கவனிங்க, இதையும் கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் அந்தரங்க வாழ்வு யோசேப்பு மாற உத்தமனா நீதிமானா தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிறவர்களா நீங்கள் இருங்க. ஹல்லேலூயா. இயேசுவுக்காக ஏங்குறவங்களா இருங்க, அவருடைய சரீரத்துக்காக ஏங்குறவங்களா இருங்க, அவருக்காக மறைமுகமாக ஆண்டவரே நீங்கள் எங்களை ஆளுகை செய்யுங்கன்னு இருங்க. தேவனுடைய ராஜ்யம் உங்களை சரித்திரத்தில் பேர் உண்டாக பண்ணும். ஹல்லேலூயா. மரித்த பின்பு பகிரங்கமாக வெளியே வந்து சரித்திரத்தில் பேர் எழுதுகிற மாதிரி 2 பேர் வெளியே வந்து நின்ட்டாங்க. நம்மளால் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்க்கலாம்.